அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். From the top of a rock 50 root 3 meter height, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ராக் கொடுத்துருக்காங்க. ராக் பாறை இருக்குது, அதனுடைய ஹைட் வந்து ராக்குன்னு வச்சுங்க. இங்கே ஒரு கார் நிற்குது இந்த மலை உச்சியிலேருந்து. அதனுடைய ஹைட் வந்து 50 root 3ன்னு கொடுத்துருக்கு. The rock height வந்து 50 root 3 meter. From the top of the rock, இங்கேருந்து from the top of the rock, the angle of depression, இறக்க கோணம். angle of elevation ஏற்ற கோணம், கண்ணை மேலே நோக்கி பார்க்கணும். இறக்க கோணம்னு கண்ணை கீழே இறக்கி பார்க்கணும். angle of depression is 30 degree. Observe the car on the ground. இதான் கிரவுண்டில் கார் நிற்குது. கார் நிற்கும்போது அந்த மேலே இருந்துக்கிட்டு காரை பார்க்கணும்னா கண்ணுக்கு கீழே இறக்கி தானே பார்ப்போம். அந்த டிப்ரெஷன் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் நார்மல் வியூ. நின்றுக்கிட்டு பார்க்கும்போது நேராக பார்க்கணும்னா நேராக இப்படி தான் பார்ப்போம். கண்ணை இறக்கி பார்க்கணும்னா இதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு? 30 டிகிரி. இது நார்மல் வியூ. மேலே மேலே நேராக பார்த்தா இதான் நார்மலாக இருக்கிற வியூ. அதில் டிப்ரெஷன் அப்படின்னா இறக்க கோணம், கண்ணை கீழே இறக்கி பார்க்குறோம் இல்லையா, டிப்ரெஷன் 30 டிகிரி. சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த ராக் 50 root 3. ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அந்த டிப்ரெஷன் ஆஃப் த கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ராக் அண்ட் த கார்? இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன? அதை நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை டிப்ரெஷன் ஆங்கிள் இது ரெண்டு பேரலல்னா இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன்னா டிப்ரெஷன் ஆங்கிளும் எலிவேஷன் ஆங்கிளும் ஒன்று தான். நம்ம படிச்சிருப்போம் ஜியாமெட்ரியில். ரெண்டுமே ஒரு பேரலல் லைன் இருந்தால் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன்ஸ் கட் பண்ணிருந்தானே இந்த ரெண்டு ஆங்கிளும் என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் நார்மல் வியூ, டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் 30 அப்படின்னா மேலே இருந்து காரை பார்த்தா டிப்ரெஷன் ஆங்கிள் 30. அதே காரில் இருந்து மேலே பார்க்கும்போது எலிவேஷன் ஆங்கிள் இஸ் 30. ரெண்டுமே சேம். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன மார்க் பண்ணிக்கலாம்னா ஏ இது, பி இது, சின்னு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஹைட் ஆஃப் த ராக் 50 root 3, டிப்ரெஷன் ஆங்கிள் இங்கே எலிவேஷன் மாறிடுச்சு 30 டிகிரி. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த ராக் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிளாக இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் தீட்டா எவ்வளவு? இந்த ட்ரையாங்கிளில் தீட்டா 30 டிகிரி. ஆப்போசிட் தேட்டாக்கு ஆப்போசிட் 50 root 3. அட்ஜசன்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கார் அண்ட் த கொஸ்டின் எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, எக்ஸு. அப்போ tan தீட்டா என்ன ஃபார்முலா தெரியும்? tan தீட்டா is equal to opposite by adjacent. அப்போ tan ஆஃப் 30 டிகிரி ஆப்போசிட் என்ன? 50 root 3 by x. எக்ஸ் தான் கால்குலேட் பண்ணணும். tan root 3 1 by root 3. 50 root 3 by x. சரிங்களா? புரியுதா? tan root 3 உடைய வேல்யூ 1 by root 3. அப்போ இது கிராஸ் பண்ணி விடுங்க. எக்ஸ் அங்கே கிராஸ் பண்ணி இது இங்கே கிராஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 root 3 இன்ட்டு root 3. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 3 தானே? 50 இன்ட்டு 3. அப்போ என்ன வரும்? 150. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். அதாவது எக்ஸு 150ன்னு என்ன அர்த்தம்? ராக்குக்கும் கார் கடையில் டிஸ்டன்ஸ் 150. therefore the distance between the car and the rock is 150 meter. Okay students.